அங்க திருநெல்வேலியை பொறுத்தளவு அங்க காசிப்பாண்டியன் என்ற இன்ஸ்பெக்டர் தான் ஏற்கனவே 15 தினங்களுக்கு முன்பாக அந்த கவினை கூப்பிட்டு எச்சரித்து அவருடைய குடும்பத்தை கூப்பிட்டு எச்சரித்ததாக தகவல் வருகின்றன. எனவே இந்த வழக்கே இந்த சிபிசிஐடி மூலமாக நீதி கிடைக்குமா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இன்று வரையிலும் அதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அவங்களுடைய தாயார் கைது செய்யப்படல. அதே போல இப்பொழுது உதவியவர்கள் அவருடைய சித்தப்பா பையன் எல்லாம் வராரு. அதனால இது கூலிப்படையெல்லாம் இதுல இன்வால்வ் ஆயிருக்குது. இந்த வழக்கு சிபிஐ இடத்துல ஒப்படைத்தால் தான் இது சரியான நீதி கிடைக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். சாதி ஒழிப்புல முழு வெற்றி பெற முடியாத நிலையில அம்பேத்கர் பௌத்த மதத்தை திரும்பினாரு. சரிங்க, நீங்க அவரை தாண்டி எந்த புதிய விஷயத்தை சொல்ல போறீங்க ஒழிக்கிறது? இல்ல, அதாவதுங்க இன்னைக்கு தமிழ் இந்தியாவில எந்த மாநிலத்திலும் இவ்வளவு மோசமா இல்லைங்க. வேணா யூபியிலையும் பீகார்ல கொஞ்சம் இருக்கலாமே தவிர அண்டை மாநில கேரளாவில் இல்ல, கர்நாடகத்தில் இவ்வளவு இல்ல, மற்ற மாநிலங்கள் கிடையாது. மொத்தமா இங்க என்னன்னா அரசியல்வாதிகள் இன்னும் சொல்ல போனா திமுக அண்ணா திமுகவினுடைய அந்த மாவட்ட செயலாளர்கள் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் மிகப்பெரிய பொறுப்புக்கு வர்ற போது அவர்கள் பிறந்த ஊரு அவர்களுடைய உற்றார் ஊர்கள் அந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்க தான் அரசியல் பலத்தோடு இதை நம்ம தப்பிச்சுக்கலாம், நமக்கு நல்ல பாதுகாப்பு இருக்கிறது என்று அவர்கள் செய்கிறார்கள். முதல்ல திமுக அண்ணா திமுகவும் அவங்க சென்சிடைஸ் பண்ணணும். அவங்களுடைய கொள்கைகள் என்ன, சாதி ஒழிக்கிறதுக்கு தானே அவங்களுடைய கொள்கைகளை பரப்புனாங்க. சாதி மறுப்பு திருமணங்கள் தான் தங்கப்பதக்கம் கொடுத்தாங்க. ஆனா அந்த இரண்டு கட்சிகளும் முதல்ல தங்களுடைய கிளை செயலாளர்கள் இருந்து ஒன்றிய செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் வரையிலும் கம்ப்ளீட்டா அவர்கள் தங்களுடைய கொள்கைகளை அவர்கள் ஆய்வு செய்து அவர்கள் தங்களை திருத்திக் கொண்டிருக்கும் முதல் நடவடிக்கை எடுக்கணுங்க. இல்ல, அப்படி இல்ல. அதாவது இது ஒரு சமூக சிக்கல் இருந்ததுனால அதாவது மிகப்பெரிய அளவுக்கு சட்டத்தின் மூலமாக தடுக்க முடியும். ஆனால் சமூகத்துக்குள்ள இதை தொடர்ந்து பிரச்சாரம் செய்து போகணுங்க. அதாவது என்ன சொல்ல போனா இந்தியாவில் மிக மிக குறைவாக சாதி மறுப்பு திருமணம் நடைபெறக்கூடிய மாநிலமே தமிழ்நாடு தான். பஞ்சாப்ல 40% நடக்குது, ஹரியானாவில் 50% நடக்குதுங்க, வடகிழக்கு மாநிலங்களில் 70-80% நடக்குது, கேரளாவில் 30% நடக்குதுங்க. இங்க முற்போக்கு பேசக்கூடிய தமிழ்நாட்டில் வெறும் 2-3% மேல திருமணங்கள் கிடையாது. ஆனா அந்த மாநிலத்தில் தான் அதிகமான இவங்க தான் திராவிடம் பேசுறாங்க, இவங்க தான் முற்போக்கு பேசுறாங்க, இவங்க தான் பகுத்தறி பேசுறாங்க. இத்தனையும் பேசக்கூடிய மாநிலத்தில் வெளிப்படையா ரிட்டாரிக் வெற்று வார்த்தைகளுக்கு தவிர வாய்ச்சவடால் இருக்கிறத தவிர உள்ளடக்கத்தில் இந்த ஆட்சியாளர்களாக இருந்த 50 வருஷம் இவங்க போலி வேடம் பூண்டு இவர்கள் உண்மையா அவங்க சொன்ன கொள்கைக்கு உண்மையா இல்லாதனால சாதி உணர்வுகள் அதிகமா போச்சு. அதுதான் மிக முக்கியமான காரணம். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த அதிமுக திமுகவுக்கு மாற்றாக உங்க கொள்கையை ஏற்றுக்க மாற்றாக அதாவது ஒரு தேர்தல் அப்படிங்கிறது அது பல்வேறு விஷயங்களை வைத்து உள்ளடக்கிய விஷயங்க. இது சமூக சிக்கல். முதல்ல தமிழ்நாட்டில் 1960களில் இவங்க திராவிட இயக்கங்கள் ஆட்சிக்கு வர போது இவங்க பண்ண கொள்கை விளக்கங்களே பிரச்சாரங்களே கலப்பு திருமணங்கள், சாதி மறுப்பு திருமணங்கள், சுயமரியாதை திருமணங்கள் என்று ஊர்தோறும் பிரச்சாரம் செய்தார்கள். ஆனா நடைமுறையில் அவர்கள் அந்த கொள்கை கம்ப்ளீட்டா அதிலிருந்து எங்கேயோ தூரம் விலகி போயிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த திராவிட கட்சிகளுடைய கொள்கைகள் தான் இப்பொழுது கொலை செய்யப்படுகிறதா தான் நான் கருதுகிறேன். இல்ல, அது நம்ம அப்புறம் பேசுவோங்க. நாங்க அவங்கள ஆதரிக்கிறோமா எதை ஆதரிக்கிறோம் அப்புறம் சொல்லுவோம். நாங்க சமத்துவத்தை தான் நாங்க ஆதரிப்போம், சகோதரத்துவம் ஆதரிப்போம், ஜனநாயகத்தை நாங்க ஆதரிப்போம். சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி எதுவும் மாற்றங்கள் இல்ல, இதெல்லாம் இப்போ இன்னைக்கு ரொம்ப இன்னைக்கு 2 முக்கியமான விஷயங்க. இப்பொழுது காலையில கவின் படுகொலை மற்றும் ஆணவ கொலைகளை தடுப்பதற்காக தமிழ்நாடு அரசு சட்டம் இயற்ற வேண்டும் என்பது ஆர்ப்பாட்டம். இது தொடர்ச்சி அப்படியே கள் மது போதையிலிருந்து விடுதலை மாநாடு மகளிர் மாநாடு நடைபெறுகிறது சண்முக ஹால்ல. அதுக்கும் வாங்க. அதுக்கு பிறகு எங்களுடைய கட்சியினுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. இல்லைங்க, நாங்க இப்ப அதுக்காக வரலைங்க. இப்ப தமிழ்நாடே ஒட்டுமொத்தமா ஒடுக்கப்பட்ட தென் தமிழகத்துல நீங்க பாத்தீங்கன்னா செய்தி இன்னைக்கு ஒரு பேப்பர்ல கூட வந்திருக்குங்க. கடந்த 6 வருஷத்துல திருநெல்வேலி அந்த மாவட்டத்துக்கு மட்டும் 634 வயலேஷன்ஸ் அன்டச்சபிலிட்டி நடந்திருக்குதுங்க. சோ அதிகமா தென் தமிழகத்தை வச்சு வச்சு பண்றாங்க. அங்க அந்த வன்முறை கலாச்சாரம், அருவாள் கலாச்சாரம் இதெல்லாம் அதிகமா வளர்ந்துட்டே இருக்குது. இதுக்காக தனியா ஒரு படையை கொண்டு நிறுத்தணும், தனி கவனம் மாநில அரசு செலுத்தணுங்க.